கையில் கொடுத்துட்டு டிவியில் உட்காந்து சீரியல் பார்க்கணும். 6 மணிக்கு ஆரம்பிக்கிற சீரியல் 11:30 முடியுது. கரெக்டு தானே? நான் நிஜமாவே சீரியல்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு அதுக்கான டைமும் இல்லை. வீட்டில் இருந்தால் சீரியல் பார்க்குற பழக்கமும் கிடையாது. சினிமா கூட பார்த்துருவேன், சீரியல்னா ஜவ்வா இருக்குதுன்னு பார்க்கவே மாட்டேன். ஆனால் எங்கள் மாமியார் சீரியல் பார்ப்பாங்க, அவங்க விரும்பி பார்ப்பாங்க. எங்கள் பக்கத்து ஊரில் இருக்கிறாங்க, ராஜபாளையம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்காங்க. ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை அவங்க எங்களை பார்க்க வருவாங்க, 20 நாளைக்கு ஒரு தடவை நான் அவங்கள பார்க்க போவேன். அதனால எங்களுக்குள்ள மாமியார் மருமகள் சண்டை இது வரைக்கும் வந்ததே கிடையாது. எப்பயா தானே சந்திச்சுக்கிறோம், சந்திச்ச நேரத்தில் நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நாங்கள் நல்லா இருக்கீங்களானே போயிடும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு தடவை அவங்களை இப்படி தான் பார்க்க போயிருந்தேன். அவங்க சீரியல் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, பெரியவங்களை வந்து நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது, நானும் பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி இருந்தால் தான் அந்த சீரியலில் ஓடுது அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. என் கெட்ட நேரம் அந்த சீரியலில் ஒரு மருமகள், இந்த மருமகள் என்ன பண்ணுது, கிச்சனில் போய் எதுவே தயார் பண்ணுது. ஒரு டீயோ போடுது, டீ போடுது, ஜீனி போடுது, தேநீர் தூள் போடுது, பாலெல்லாம் காய்ச்சி ஊற்றிட்டு உள்ளே இருந்து ஏதோ ஒரு பாட்டில் எடுக்குது. அந்த பாட்டில் விஷம் அப்படின்னு எழுதிருக்கு. நம்ம தமிழ் சீரியலில் மட்டும்தான் இந்த பாய்சனுக்கு விஷம்னு தமிழில் எழுதி விற்பாங்க. இப்படி எங்கேயா மெடிக்கல் ஸ்டோரில் கிடக்குதா, விஷம் கொடுங்க அப்படின்னா விஷம்னு எழுதி கொடுப்பாங்களா? ஆனால் அதை அவங்க ஊற்றுறாங்க, அந்த மருமகம் வந்து ஊற்றுறாங்க. அதை அப்படியே ஒரு ஸ்பூனை வச்சு டீ கிண்டுறாங்க. அப்படியே அந்த டீயை எடுத்துட்டு மாமியார் நோக்கி போகிறாங்க. மாமியார் ஏதோ டிவியில் அங்கே அந்த மாமியார் டிவி பார்த்துருக்காங்க. எப்படி பார்த்தீங்களா, இந்த மாமியார் டிவி பார்க்குது, அந்த மாமியார் டிவி பார்க்குது, இந்த மருமக டீ எடுத்துகிட்டு போகிறார். டீ மருமக மாமியார், மாமியார் மருமக டீ, டீ மாமியார் மருமக. இதையே 5 நிமிஷம் காட்டிட்டு தொடரும்னு போட்டாங்க. நான் அப்படியே பார்த்துட்டு இப்படி திரும்புகிறேன். எங்கள் மாமியார் என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் அப்படியே பார்த்தேன். கொடுத்துருவாளா அப்படின்னாங்க. எனக்கு என்ன கொடுத்துருவாளான்னு தெரியல. என்ன கொடுத்துருவாளான்னு, அவள் மாமியாருக்கு விஷத்தை கொடுத்துருவாளா அப்படின்னாங்க. கொடுக்கணுங்கிறவங்க ஆசை, ஆனால் நம்ம அப்படி சொல்லக்கூடாது, பெரியவங்க மனசு வருத்தப்படுதுல. நான் சொன்னேன் கொடுக்க மாட்டா. அப்படிலாம் எந்த மருமகளும் மாமியாருக்கு விஷத்தை கொடுக்க மாட்டாங்க. இல்லை கொடுப்பாளுங்க, இந்த காலத்து மருமகளுக்கு மாமியாருக்கு விஷத்தை கொடுப்பாளுன்னு கோவமாக சொன்னாங்க. என்கிட்ட என்னைக்குமே அவங்க கோவப்பட்டதே இல்லை. நான் சொன்னேன் நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, நான் வேணா உங்களுக்கு ஒரு டீ போட்டு கொடுக்கவா அப்படின்னு கேட்டேன். இன்னைக்கு வரைக்குங்க எங்கள் மாமியார் என் கையில் ஒரு டம்ளர் தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. ஒரு சீரியல், ஒரு காட்சி ஒரு குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பெரிய குழப்படியை உண்டு பண்ணுது. நீங்க அந்த சீரியலை பார்த்துட்டே இருக்கீங்களே, டெய்லி பார்க்கும்போது உங்க மனசுக்குள்ள என்ன எண்ணம் வரும்? ஒரு குடும்பம்னா மாமியார் இப்படி மோசமா இருப்பாங்க, ஒரு மருமகள் எப்படி இருப்பா, ஒரு குழந்தை எப்படி இருப்பான், ஒருத்தன் குழந்தைய கடத்திட்டு போவான், ஒருத்தர் 2 மனைவியோட இருப்பான். இதை ஏதாவது ஒண்ணு நம்ம குடும்பத்துல நடந்திருக்கா? நீங்க சொல்லுங்க. சீரியல்ல வர்ற ஏதாவது ஒரு அக்கிரமம், அநியாயம் நம்ம வீட்டுக்காரர் நம்மளை வச்சே சமாளிக்க முடியுது. அவர் இப்படி இன்னொரு கல்யாணத்தை வேற முடிப்பாரு, அதை வேற தெரியாமையே வேற வச்சுக்கிடுவாங்களா? ஏதாவது அர்த்தம் பொருத்தமா இருக்கா? நீங்க யோசிச்சு பாருங்க. இது திரும்ப 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 நம்ம மனசுல பதிய வைக்கப்படுகிறது இல்லையா? இது என்ன ஆகும்னா, ஒரு சின்ன பிரச்சனை நாளைக்கு உங்களுக்குள்ள வருதுன்னு வைங்களேன், அது அப்படியே பெரிய விரிசல் ஆக்கிடுவீங்க. அப்ப நல்ல விஷயங்களை உள்ளே நம்ம கொண்டு போய் கொண்டே இருக்க வேண்டும். பார்க்காதீங்கன்னு சொல்லல, ஏதாவது 1-2 சீரியல் பார்த்துட்டு அதுல இருந்து டக்குன்னு வெளியில வர்றதுக்கு நம்ம மனசை நம்ம பக்குவப்படுத்தணும். இல்லைன்னா ஒரு 6 மணிக்கு 6:30க்கு விளக்கு பொருத்தி ஒரு அரை மணி நேரமாவது வீட்டுக்குள்ள நல்ல எண்ணங்கள், பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்றோம் இல்லையா, அது வர்ற மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த தீய விஷயங்கள் நம்மள ரொம்ப பாதிக்காது. அது வீட்டுல உள்ள பெண்கள் கையில் தான் இருக்குது. விவேகானந்தர் தான் ரொம்ப அழகா சொன்னாரு. ஆங்கிலேயர்கள் இருக்காங்கல்ல, எல்லா நாட்டையுமே அவங்க ஆட்சி செஞ்சாங்க. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் உலகத்தையே ஆட்சி செஞ்சாங்க. அதனாலதான் சூரியன் மறையாத நாடு எங்கள் நாடுன்னு. சூரியன் மறையாத நாடு எங்கேயாவது இருக்கா? இல்ல. ஏன் அவங்க சொல்றாங்கன்னா, உலகமே அவங்க கையில தான் இருந்தது, அவங்க ஆட்சியில தான் இருந்தது. அப்ப ஒரு ஊர்ல இருட்டுன்னா இன்னொரு ஊர்ல சூரியன் இருக்கும்ல, அங்க இருட்டுன்னா இங்க சூரியன் இருக்குல்ல, ரெண்டுமே அவன் நாடு தானே. சூரியன் மறையாத தேசம் எங்கள் தேசம்னு ஏன் அவங்க சொன்னாங்கன்னா, உலகத்தின் எல்லா நாடும் அவங்ககிட்ட அடிமையா இருக்கு. எல்லா நாடுமே சுதந்திரம் வாங்குச்சு. சுதந்திரம் வாங்கின பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல ஆங்கிலேயருடைய மொழியை தான் எடுத்துக்கிட்டாங்க. ஆங்கிலேயர்கள் பின்பற்றிய அந்த சமயத்தை தான் அவர்களும் பின்பற்றினார்கள். ஆங்கிலேயருடைய பழக்க வழக்கங்களை அவர்கள் பின்பற்றினார்கள். இப்ப நம்ம நாடு 200 வருஷம் அவங்ககிட்ட அடிமையா இருக்கு. நம்மளும் ஆங்கிலேயர்களுடைய பண்பாட்டை பின்பற்றுகிறோம், ஆங்கிலேயருடைய பழக்க வழக்கத்தை எடுத்துக்கிட்டோம், ஆங்கில மொழியை எடுத்துக்கிட்டோம். ஆனால் ஆங்கிலேயர்கள் பின்பற்றிய சமயத்தை முழுவதுமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் நம்முடைய இந்து சமயத்தை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். என்ன காரணம் தெரியுமா? விவேகானந்தர் சொன்னார், இதற்கு பெரிய காரணங்கள் இல்லை, எங்கள் தேசத்தின் சமயம் எங்கள் பெண்கள் கைகளில் இருந்தது, அதனால அதை யாரும் அடிமைப்படுத்த முடியும். அப்ப நம்ம வீட்டினுடைய அமைதி, நம்ம வீட்டினுடைய ஆன்மீகம், நம்ம வீட்டினுடைய நிம்மதி யார் கையில இருக்கு? ரிமோட் வைத்திருக்கிற நம் கையில் தான் இருக்கு. ரிமோட்டை ஓரமாக வைத்தால்தான் அந்த நிம்மதி திரும்ப
நம்ம கைகளில் வரும். அப்ப யாருடைய பொறுப்பு? இப்ப என்ன செய்யறோம்? ஆண்களுக்கு பெண்களும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொறுப்பிலிருந்தும் எல்லா கடமையிலிருந்தும் நாம விடுபட்டு கொண்டு இருக்கிறோம். அந்த கடமையை நம்ம கையில எடுத்துக்கொள்ளணும். சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரமா அந்த விளக்கை பொறுத்து வைத்து பதிகங்கள் எல்லா வீட்லயும் சின்ன புக் இருக்கும். இல்ல நீங்க எல்லாம் கொடுக்குறீங்க இல்லையா? இல்லைன்னா நம்ம ஐயா இருக்கிறாங்க, நம்ம ஆறுமுகம் ஐயா, முருகேசன் சார்லாம் இருக்கிறாங்க. நான் அடுத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது பதிகங்கள் புத்தகம் எல்லாருக்கும் வாங்கி கொடுங்க. நம்மளுடைய தமிழ் பதிகங்கள், அதுதான் நம்ம உண்மையான சொத்து. அதை உட்காந்து டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் படிங்க. கந்த சஷ்டி கவசம் ஒரு நாள் படிங்க, அபிராமி அந்தாதி ஒரு நாள் படிங்க. அதுக்குள்ள அவ்வளவு பெரிய பொக்கிஷம் இருக்கு. நீங்க ஒரு நாள் படிக்கும் போது உங்க பையன் அப்படியே தூரத்துல இருந்து பார்ப்பான், என்னவா அப்படின்னு. என்னம்மா அந்த அம்மா வந்து ஏதோ ஆன்மீக சொற்பொழிவு பேசி இருக்குது, இதுகளும் போய் மலைக்கு பயந்து உள்ள உட்காந்து இருக்குதுங்க, மறுநாள் வந்து இந்த வேலையெல்லாம் நடக்குது, எத்தனை நாள்னு பார்ப்போம் அப்படின்னு போவோம். ஒரு 4 நாள் தொடர்ந்து வாசிக்கிறீங்கன்னு வைங்க, தொடர்ந்து இது நடக்குது அப்படின்னு வந்து எட்டி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் நீங்க அதை படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வைங்க, பக்கத்துல வந்து உட்காருவோம். அதுக்கு அடுத்த நாள் நான் வேணா வாசிக்கவா, இது வாசிச்சா நல்லா இருக்கும், ஆமாடா நல்லா படிக்கிறதுக்கு சகலகலாவள்ளி மாலைன்னு ஒண்ணு இருக்கு, இதை நீ படிச்சேன்னா உனக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். கொடுத்து பாருங்க. சகலகலாவள்ளி மாலைங்கிற ஒரு 10 பாட்டு இருக்கு இல்லையா? வெண் தாமரை கன்றி நின்பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாதுகளோ சகமேழும் அளித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுரைக்கொள் கருவே சகலகலா வள்ளியே அப்படின்னு தொடங்கும். குமரகுருபர சுவாமிகள் எழுதுன பாட்டு. எந்த சூழ்நிலையில் எழுதினார்? காசியில தமிழர்களுக்கு என்று ஒரு மடம் இல்லை. தமிழர்கள் சாமி கும்பிட போனா அவங்களுக்கு ஒரு இடம் இல்லை, எல்லாரும் புலம்புறாங்க. அப்ப அங்க இருக்கிற அரசன் யாரு? அவுரங்கசீபுடைய மகன். அவருக்கு தமிழ் தெரியாது, இந்துஸ்தானி தான் தெரியும். இஸ்லாமிய மன்னர் அவர். நம்மளுடைய பாரம்பரியம் அவருக்கு புரியாது. அவர்கிட்ட பேசணும்னா அவர் மொழியில் பேசணும். எப்படி பேச முடியும்? இவருக்கு இந்துஸ்தானி தெரியாது, அவருக்கு தமிழ் தெரியாது. முந்தின நாள் உட்கார்ந்து அம்பாளை மனசுக்குள்ளே வேண்டி இந்த வெண் தாமரை கன்றிங்கிற பாட்டை அவர் பாடுகிறார். என் பண் கண்ட அளவில் பணிய செய்வாய் அப்படின்னு அந்த பாட்டை முடிச்சு அம்பாளை மனசுக்குள்ளே வேண்டி கொண்டு மறுநாள் போறாரு. இவர் வாயிலிருந்து இந்துஸ்தானி மொழி தன்னை போல வரும். இவர் பேசுகிற பேச்சு அந்த இஸ்லாமிய மன்னருக்கு புரிகிறது. அவர் தமிழர்களுக்காக அங்க கட்டி கொடுத்த மடம் இன்றைக்கும் இருக்கு. குமரகுருபர் கட்டின மடம். இந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது? சகலகலாவள்ளி மாலை பரீட்சிக்கப்பட்டது. குருடு இதை நீ பாடுனேன்னா உனக்கு எல்லா மொழிகளும் வசப்படும், உனக்கு நினைவாற்றல் கிடைக்கும், நீ எந்த கலையில தேரணும்னு விரும்புறியோ அது உனக்கு கிடைக்கும். இது வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மை. இதுதான் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவங்க உட்காந்து காவாளியா பாட்டை உட்காந்து 100 தடவை கேட்கணும், அதை மனப்பாடம் பண்றான். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, அது கத்தரிக்காய் கூட உள்ள தூங்க போச்சு, இதெல்லாம் மனப்பாடம் பண்றாங்க. அப்ப இந்த பாடல்களை அவங்களால மனப்பாடம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா மனப்பாடம் பண்ணுவாங்க. பிள்ளைகளுக்கு எதையாவது ஒண்ணு கற்றுக் கொடுத்துருங்க, எப்படியாவது கற்றுக் கொடுத்துருங்க, அவங்க வாழ்க்கை சிறப்பானதாகும். இந்த விளக்கு பொறுத்துறதுலயே எவ்வளவு பெரிய தத்துவத்தை நம்முடைய முன்னோர்கள் வச்சிருக்காங்க தெரியுமா? விளக்கு அப்படிங்கிறது ஒரு சின்ன பொருள் தானே விளக்கு அப்படிங்கிறது. இந்த விளக்குல விளக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இப்ப எக்ஸாம் நடந்துட்டு இருக்குல்ல, குவார்டர்லி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விளக்குங்க. சரி, இது எனக்கு புரியல சார், விளக்குங்க. விளக்குனா என்ன அர்த்தம்? புரியாததை புரிய வைக்கிறதுக்கு பேர் தான் விளக்கு. இன்னைக்கு தாண்டா பிள்ளையார் சதுர்த்தி, என்னைக்கு சீக்கிரம் வந்துச்சு பல்லு விளக்கு, அந்த பாத்திரத்தை விளக்க கூடாதா கேட்கிறோம்ல, அதுக்கு விளக்குன்னு தானே பேரு. அப்ப அசுத்தமா இருக்கிற ஒண்ணு தூய்மைப்படுத்துறதுக்கு என்ன பேரு? விளக்குன்னு தான் பேரு. பாப்பா கரண்ட் போயிடுச்சுமா, அந்த விளக்கு எடுத்துட்டு வா, வெளிச்சம் வரட்டும். இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு நம்மை கொண்டு வருவது, அறியாமையிலிருந்து அறிவுக்கு நம்மை கொண்டு வருவது, அசுத்தத்திலிருந்து தூய்மைக்கு நம்மை கொண்டு வருவதற்கு பெயர் விளக்கு என்பதால் விளக்கு என்று அந்த பொருளுக்கு நம் முன்னோர்கள் பெயர் வைத்தார். அந்த ஒற்றை சுடர் இவ்வளவு விஷயங்களை நமக்கு விளக்குகிறது. இன்னும் கூட சாதாரண சொல்றேன், விளக்கு பொருத்துறதுக்கு என்னெல்லாம் தேவை? விளக்கு பொருத்துறதுக்கு என்ன தேவை? எண்ணெய் தான் தேவை. என்ன தேவை? என்ன தேவை? இப்ப என்னென்ன தேவைன்னு யோசிச்சு பாருங்க. எண்ணெய், திரி, தீ. இதை கொஞ்சம் வேகமா சொல்லி பாருங்க. எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி. என்னை நான் திருத்தி கொண்டால் இந்த உலகத்திற்கு நானே விளக்காக மாற முடியும் என்கின்ற மாபெரும் உண்மையை அந்த விளக்கு நமக்கு கற்றுக். எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க ஒரு விளக்கேற்றது. இதையெல்லாம் நினைச்சு விளக்கேற்றணும். 6 மணி ஆயிடுச்சு, விளக்கேற்றிட்டு சீக்கிரமா சீரியல் பார்ப்போம் அப்படிலாம் பார்க்கணும். விளக்கேற்றி பொறுமையா சாமி கும்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சீரியல் பாருங்க. அது எங்கேயும் ஓடிடாது. இப்பதான் அது மொபைல்லையும் பார்க்குற வசதி வந்துருச்சுல, அந்த பகல்ல கூட உட்காந்து பாருங்க. சாமி கும்பிடுற நேரத்துல 10 நிமிஷம் சாமி கும்பிட்டாலும் மனசு முழு மனசோடு அந்த இறைவனுக்கு உங்களை அர்ப்பணிங்க. ஒண்ணுமே கடவுளுக்கு கொடுக்காம நீ எனக்கு கொடு, நீ எனக்கு கொடுன்னு ஏதாவது அர்த்தம் இருக்கா? நம்ம ஒருத்தங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யறோம்னா இன்னைக்கு மனசு எப்படி இருக்கு?
இவனுக்கு இது கொடுத்தா அவன் என்ன கொடுப்பான், இவன் மூலமா நமக்கு என்ன கிடைக்கும் நினைச்சுதானங்க செய்யறோம். அப்ப கடவுள் மட்டும் சாதாரணமான ஆளா? நீங்க அவருக்காக ஒரு நிமிஷம் கூட ஒதுக்க மாட்டீங்க. ஆனா நீங்க நினைச்ச எல்லாத்தையும் அவர் கொடுக்கணும்னா இதுல ஏதாவது அர்த்தம் இருக்குதுதா? பெற்ற தாய் கூட நாளைக்கு இந்த பிள்ளை எனக்கு சாப்பாடு போடும், இந்த பிள்ளை எனக்கு கஞ்சி ஊத்தும் நம்பிதான் நம்மளை படிக்க வைக்கிறாங்க, நம்மளுக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்ப எல்லாவற்றையும் படைத்த நமக்கெல்லாம் இந்த உலகத்தை கொடுத்த இறைவன் நம்ம கிட்ட இருந்து என்ன நினைப்பான்? என் பிள்ளை டெய்லி என்னைய ஒரு 10 நிமிஷமாவது நினைக்குமா? ஏன் என்னை நினைக்கவே மாட்டேங்குது? இந்த உயிர்கள் ஒன்னாதானே இருக்குது. நம்மளாம் எங்க இருந்து வந்தோம்? இந்த தோற்றம் எங்கே இருந்து வந்தது? இறைவன்கிட்ட இருந்து தான் நம்ம எல்லாரும் இந்த பூமிக்கு நம்ம வந்திருக்கிறோம். புல்லாகி கூடாகி புழுவாய் பல்விருகமாகி மனிதரா அசுரராய் கல்லாய்னு எத்தனை சொல்றாரு மணிவாசல் பெருமான். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேங்கிறார், மெலிஞ்சு போயிட்டாரு. புல்லுல இருந்து நம்ம பிறந்து மனுஷனா வந்திருக்கோம். அப்ப இத்தனை பிறவிகளை கடந்து வந்து இந்த பிறவியில நாம ஏன் உட்கார்ந்தோம்? இந்த ஆடம்பரத்தை, இந்த வசதிகளை, இந்த சொகுசுகளை அனுபவிக்கிறதுக்கு இல்ல, இறைவனை எப்படி சென்று அடைவது என்பதற்கான தேடல் தான் இந்த வாழ்க்கை. நம்ம அதை பூரா விட்டுட்டு இந்த விஷயத்திலேயே கவனம் செலுத்துறோம் இல்லையா? இதுக்கு பேர் தான் மாயை. இந்த உலகம் உண்மையானது கிடையாது, இது நிஜமானது கிடையாது. இதெல்லாம் ஒரு நாடகம். இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பது ஒரு நாடகம். என்னைக்கு நான் எப்படி நான் இன்னைக்கு இங்க இருக்கேனோ நாளைக்கு நான் இந்த ஊருக்கு வரவே மாட்டேன். நான் வேற ஏதோ ஒரு ஊர்ல பேசிட்டு இருப்பேன், இல்லைன்னா எங்க வீட்டுல இருப்பேன். நீங்களும் இந்த இடத்துல இதே மாதிரி வந்து யாரும் உட்கார போறது இல்லை. கண்டிப்பா இதே மாதிரி வந்து உட்காருவீங்களா? உட்கார மாட்டீங்க. ஒரு ஆர்டராவது மாறி உட்காருவீங்க. எப்படி இது ஏற்பாடு செய்யப்பட்ட திட்டமிட்ட ஒரு நாடகமோ அதே மாதிரிதான் இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம அம்மாவா இருக்கிறது, இந்த வீட்டுல நம்ம கணவனா இருக்கிறது, இந்த குடும்பத்துல பிள்ளைகளா இருக்கிறதும் இறைவனால் திட்டமிட்டு செய்யப்படுகிற ஒரு நாடகம். நீங்க செய்யற இந்த ஏற்பாடு நல்லா நடக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? நம்ம இப்படி பந்தல் போட்டிருக்கோம், இவங்களை ராஜபாளையத்துல இருந்து வர சொல்லிட்டோம், அவர் அங்க வந்துட்டார், எல்லாம் சரியா நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்ல. இதே மாதிரிதான் நம்மளை அனுப்பி வச்ச கடவுள் இதெல்லாமே சரியா நடக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா நம்ம சரியா நடத்தி கொடுக்குறோமா? நம்ம இஷ்டத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம அங்கிட்டு ஓடுறோம், இங்கிட்டு ஓடுறோம், அரசியலுக்கு ஓடுறோம், சினிமா பக்கம் ஓடுறோம். அந்த கடவுள் எதுக்காக நம்ம அனுப்பி வச்சானோ அந்த நோக்கத்தையே நம்ம விட்டு விலகி விடுகிறோம். அதுதான் மாயை. இந்த மாயை வந்து நிலையானது இல்லை. அடுத்த பிறவியில வேற யாருக்கு வீட்டிலேயே நம்ம பிறக்க போறோம். ஒரு பசுவாக பிறக்கலாம், இல்ல இதுவே நம்முடைய இறுதி பிறவியாக கூட இருக்கலாம். இது எல்லாமே தெரியுது நமக்கு, இது எல்லாமே உணர்கிறோம். ஆனாலும் இந்த உண்மை இதுதான் உண்மைன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த மாயையான உலகத்துல இருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி விலகி இருந்து இதை பார்க்க பழகிட்டோம்னாலே நல்லது. அதுக்காகத்தான் இந்த பதிகங்களை எல்லாம் வீட்டுல உட்காந்து கொஞ்ச நேரம் படிக்கணும். நீங்க பணம் தானே நம்மளுடைய அடிப்படை தேடலா இருக்கு, வேற வழியே இல்லை. பணம் இருந்தா தாங்க வாழ முடியும். இவ்வளவு அழகான நகரத்துல நமக்குன்னு ஒரு பிளாட் வாங்கணும், நமக்குன்னு ஒரு கிரவுண்ட் வாங்கணும், காசு வேணும்ல. இந்த பணத்துக்காக தானே இவ்வளவு ஓடுறோம். இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நம்மள மாதிரி இல்லாம அவங்க இன்னும் நல்ல நிலைமைக்கு வரணும். இந்த பணம் தானே தேவை. இந்த பணம் நல்ல விதத்தில் நல்ல ஒரு செயலின் மூலமாக, சிறந்த ஒரு தொழிலின் மூலமாக நம்ம கிட்ட நிலைச்சு இருக்கணும்னா அதுக்கு ஒரு பதிகம் இருக்குது. பொன் உழவா கிளிப்பதிகம் அப்படின்னு அந்த பதிகத்துக்கு பேரு. ஞானசம்பந்தர் பாடின ஒரு பதிகம். இடரினும் தளரினும் எனது நோய் தொடரினும் நின்கடல் தொழுது எழுவேன் அப்படின்னு அந்த பாடல் தொடங்கும். இடரினும் தளரினும், இதை மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. கூகுள்ல தேடி பாருங்க. அதை உங்க பிள்ளைய ஒரு பேப்பர்ல எழுதி தர சொல்லி உங்க பூஜை அறையில வச்சுக்கோங்க. எப்பயெல்லாம் பண கஷ்டம் இருக்கிறதோ, பணம் ரொம்ப சிரமத்தை உங்களுக்கு ஏற்படுத்துகிறதோ, கொடுத்த காசு வராம ரொம்ப வருத்தத்துல இருக்கிறீங்களா, அப்ப இதை பூரா படிங்க. இந்த பாட்டை திரும்ப திரும்ப 40 நாள் தொடர்ந்து படிச்சீங்கன்னா நீங்க எந்த பண தேவைக்காக வருத்தப்பட்டு உட்கார்ந்தீங்களோ அது நிச்சயமாக தீர்ந்து போகும். தீர்ந்து போலன்னா எனக்கு போன் பண்ணி கேளுங்க. 40 நாள் மனசார இந்த பாட்டை பாடி. ஏன்னா இதுவும் நிரூபிக்கப்பட்ட உண்மை. வாரியார் சுவாமி அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். மதுரையில அவர் ஒரு கோவில்ல 10 நாள் சொற்பொழிவுக்கு பேச போறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. இப்ப நம்ம நிகழ்வை ஆறுமுகம் ஐயா அவங்க எல்லாம் சேர்த்து அவங்க குடும்பம் ஸ்பான்சர் பண்றாங்கல்ல, அது மாதிரி 10 நாள் நிகழ்வு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அதுல ஒருத்தர் பருப்பு கடை வச்சிருக்கிற ஒரு செட்டியார், இப்படி எழுதுற பருப்பு கடை செட்டியார் ஒரு நிகழ்ச்சியை ஸ்பான்சர் பண்ணுவாங்க, உபயம் பண்ணுவாங்க. அவங்க குடும்பமே வந்து நின்று எனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து அந்த ஒரு நாளுக்கான எல்லா செலவையும் அவங்க ஏற்றுக்குவாங்க. அந்த கோவில்ல வந்து வழிபாடு செய்வாங்க. இது வருஷம் நடக்குது. ஒரு 7-8 வருஷம் தொடர்ந்து நடக்குது. ஒரு குறிப்பிட்ட வருஷம் அதே மாதிரி பேச போறாரு. 10 நாள்ல ஒரு நாள் கூட அவங்க ஸ்பான்சர் பண்ணல. அவங்க குடும்பத்துல இருந்து ஒரு ஆள் கூட வரல. இப்படி வந்து உட்காரவாது வரணும்ல, தேடி தேடி பார்க்குறாரு. 10 நாளுமே அவங்கள காணும். சொற்பொழிவுலாம் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டிய தருணம். அமைப்பாளர்களை கூப்பிட்டு கேட்கிறாரு, சரவணன் மாதிரி அந்த நிகழ்ச்சி அமைச்சவற்றின்னு அந்த பருப்பு கடை செட்டியார் ஆளவே காணும். 10 நாளுமே காணும். குடும்பத்தோட ஏதாவது வெளியூர் போயிட்டாங்களா இல்லை வெளிநாடு போயிட்டாங்களா? அதை ஏன் சாமி கேட்குறீங்க? போன வருஷம் நீங்க வந்துட்டு போயிட்டு ஒரு மாசம் கழிச்சு இந்த பருப்பு விலையெல்லாம் குறையும்னு யாராவது சொல்லியிருக்காங்க. அதனால குறைஞ்ச நேரத்திலேயே வாங்கி போட்டு அவர் சொத்தெல்லாம் அடமானம் வச்சு கடனுக்கு அது இதுன்னு நினைச்சு மொத்தமா
மொத்தம் எல்லா பருப்பையும் வாங்கி ஸ்டாக் வச்சுட்டாரு. வாங்கி வச்சு 1 மாசத்துக்குள்ள அந்த பருப்புடைய விலையெல்லாம் தலைகீழா போய் ரொம்ப நஷ்டமாகி அந்த நஷ்டத்துக்கு விட்டு கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற வீடையும் விட்டுட்டு ஒரு சின்ன வீட்டுல வாழ்றாங்க. ரொம்ப கடனா போயிட்டாங்க. அதனாலதான் அவங்க இந்த பக்கம் வர்றதுக்கே வெக்கப்பட்டுட்டு வரல. ரொம்ப சங்கடமா போச்சு. ஒரு மனுஷன் நல்லா இருக்கும்போது போய் பார்க்கறது முக்கியம் இல்லை. அவன் ரொம்ப சிரமத்துல இருக்கான் பாத்தீங்களா, அப்போ போய் பார்க்கறதுதான் மனுஷனுக்கு அடையாளம். என்னை அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்றாரு. வாரியார் சுவாமி அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க. ஒரு சின்ன சாதாரண வீட்டுல அந்த குடும்பம் இருக்கு. இவரை பார்த்த உடனே பதறி அடிச்சு கண் கலங்கி, சாமி உங்களுக்கு இப்படி எல்லாம் நாங்க செய்யணும்னு ஆசைப்பட்டோம், ஆனா அந்த கடவுள் மீனாட்சி எங்களை இந்த வருஷம் இப்படி ஆக்கிவிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உட்கார வச்சு இந்த இடரினும் தளரினும் எனக்கு இருக்கு இல்லையா, இந்த பாடல் 10 பாட்டையும் எழுதி கையில கொடுத்து எல்லாருக்கும் திருநீர் பூசி, உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன், இந்த பாட்டை தொடர்ந்து படிங்க, எல்லாம் நல்லதே நடக்கும், முருகப்பெருமான் காப்பாற்றுவான்ட்டு அவர் போய் போயிட்டாரு. போனவர் மறந்து போயிட்டார். அவர் எத்தனை இடத்துக்கு போவார், எத்தனை மனிதர்களை சந்திப்பார், மறந்துட்டார். அடுத்த வருஷம் அதே திருவிழாவுக்கு வர்றார். 10 நாள் தொடர் சொற்பொழிவுக்கு வர்றார். வந்து பார்த்தா எப்பயுமே 1 நாள் சொற்பொழிவு உபயம் செஞ்சவங்க அந்த வருடம் 5 நாள் சொற்பொழிவுக்கு உபயம் செய்திருக்கிறார். அது வரைக்கும் இருந்த கடனெல்லாம் அடைஞ்சு போய் இந்த 1 வருஷத்துக்குள்ள பல மடங்கு அவர்களுக்கு அவங்க வியாபாரத்தில் நல்ல விதத்தில் லாபம் கிடைத்து அது நிலைத்து இருக்கிறது. சுவாமி வரும்போது 5 நாள் ஸ்பான்சர் பண்ற அளவுக்கு அவங்க வாழ்க்கையின் தரம் உயர்ந்திருக்கிறது. அந்த பாட்டுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்று வாரியார் சுவாமி எழுதியிருக்கிறார். அதனால இந்த பாடலை ரொம்ப பணத்துக்காக சிரமம் வரும்போது, இந்த பணம் தானே நம்ம இந்த படாப்படுத்துதுன்னு நீங்க நொந்து போகும்போது இந்த பாடலை விளக்கு பொருத்தி வச்சு மனசார இடரினும் தளரினும் ஞான சம்பந்தம் சொன்ன பாடல். திருஞான சம்பந்தர் யாரு? அம்பாள் அமுதப்பால் ஊட்டிய ஒரு அற்புத குழந்தை. சிவபெருமான் தன் மகன் என்று ஏற்றுக்கொண்ட ஒரு குழந்தை. 3 வயதில் தோடுடைய செவியன் என்று இறைவனை நேரில் தரிசிக்கிற ஒரு வரம் கிடைத்த குழந்தை பாடிய பாட்டு அது. அதனால அந்த பாடலை நீங்க படிச்சீங்கன்னா நிச்சயமா இந்த பணம் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் என்பதை நீங்க மனசுக்குள்ள பதிவு செஞ்சுக்கோங்க. இன்னும் எவ்வளவு நேரம் பேசலாம்? ஏதாவது கொட்டாய் வேற உள்ள ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னும் எவ்வளவு நேரம் பேசலாம்? மழை நேரம் வேற, நல்லா சாப்பிட்டு வேற உட்காந்துருக்கீங்க. தூக்கம் வரத்தான் செய்யும்.